Watch full episodes on Jio Hotstar. என்னடா திறந்து மூடுற மோட்டோ என்னது ராஜே? மோட்டோ அடிச்சு நாம தான்டா. ஓடிடுங்க, எல்லாரும் ஓடிடுங்க. காருக்கே இந்த நிலைமைனா என்னடா நடக்குது இந்த ஊர்ல? கஜா என்னையா திடீர்னு இப்படி நடக்குது பாண்டியாரே? ஐயோப்பா! யப்பா! அட கடவுளே, இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. நம்ம புர்புரி நகர்ல எர்த்குவேக் எப்படி வந்துச்சு? பூகம்பமே, ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். ஏய், மரியாதையா நில்லு, வராத சொல்லிட்டேன். சார், அதான் வண்டி வருதுல, ஒதுங்கி நில்லுங்க சார். என்ன சார் டிராபிக் போலீஸ் மாதிரி அங்கேயே நிக்கிறீங்க? நீங்க ஒரு காமெடி ஆமா. கடைசியில இந்த அப்பள மாதிரி நசுக்கிட்டீங்களேடா. நடக்க கூட முடியலையே. என்ன நடக்குது? நம்ம புர்புரி நகர்ல முதல் தடவையா இப்பதான் பூகம்பம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு தோணுதுப்பா.
உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஃபுர்ஃபுரி நகர்ல ரொம்ப பெரிய பூகம்பம் வந்துச்சு. ஃபுர்ஃபுரி நகர் தான் இந்த பூகம்பத்துக்கு எபிசென்டரா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்ல. ஆனா இப்ப வந்த பூகம்பம் ஒரே நாள்ல நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி பூகம்பம் எல்லா இடத்துலயும் வருது? சயின்டிஸ்ட் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா நிலாவோட வெளிச்சம் குறைஞ்சிட்டே வருதாம். நிலாவோட உருவமும் மாறிக்கிட்டே வருதாம். அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு தெரியப்படுத்திருக்காங்க. டேய் புசுலிங்க மண்டையா, அங்க பாத்தியா நிலாவுல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுடா. நிலாவோட ஷேப்பே மாறி ஒரு மாதிரி கல்லு மாதிரி இல்ல. எல்லாரும் அமைதியா இருங்க, அமைதியா இருங்கன்னு சொல்றல்ல. ராஜாக்களுக்கு ராஜா, மகாராஜாக்களுக்கு மகாராஜா. மகாராஜா சந்திரவான் உங்களிடம் உரையாற்ற வருகிறார். நிலாவுல இருக்கிற மக்களை கவனிங்க. உங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடந்த எத்தனையோ வருஷங்களா அந்த பூமியை சேர்ந்த சயின்டிபிக் டிராகோ நம்ம நிலாவிலேயே தான் இருக்கு. அதோட ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கக்கூடிய செக்ஷன் கப்போட உதவியால நம்ம நிலாவுல இருக்கிற மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து அதை வச்சு தங்கத்தை தயார் பண்றாங்க. அப்புறம் அதை பூமிக்கும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னதான் நாம இதெல்லாம் தெரிஞ்சும் அமைதியா இருந்தோம். ஏன்னா அப்ப நமக்கு இதனால என்ன பாதிப்பு வரும்னு தெரியாம இருந்தது. ஆனா இப்ப நமக்கு என்ன பாதிப்பு வரும்னு தெரிஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு நிலாவுல இருக்கிற மண்ணு குறைஞ்சுக்கிட்டே வருதோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கை துணையா இருக்கிற இந்த வெளிச்சமும் தன்னையும் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையானது அந்த வெளிச்சத்தோட தான் சம்பந்தப்பட்டு இருக்கு. அந்த வெளிச்சம் காலி ஆயிடுச்சுன்னா அதோட நம்ம வாழ்க்கையும் காலி ஆயிடும். அதனால இதுக்கு மேல நாம அமைதியா இருக்க கூடாது. உடனடியா நாம ஒரு போர ஆரம்பிக்கணும். இங்க அமைக்கப்பட்டிருக்க அந்த செக்ஷன் பம்பை நம்ம உடனடியா அழிச்சாகணும். என்ன அதனாலதானே நிலாவுல இருக்கிற மண்ணெல்லாம் இங்க இருந்து கடத்தப்படுது. எப்படியாவது அந்த டிராகோவை இங்க இருந்து துரத்தியே ஆகணும். ஆனால் மகாராஜா, எப்படி நம்மால அவங்கள போர்ல தாக்க முடியும்? அந்த டிராகோ நம்மளோட நண்பர்களையும் உறவினர்களையும் பிடிச்சு அவங்கள ரோபோ சோல்ஜரா மாத்தி இருக்கான். உண்மையை சொல்ல போனா சொல்ல வந்தது சொல்லுங்க. ஏன் அமைதி ஆயிட்டீங்க? எங்க பொண்ணு இளவரசி சாந்தினியை கூட அவன் பிடிச்சு வச்சுக்கிட்டு அந்த ராட்சச ரோபோ சோல்ஜரா மாத்தி வச்சிருக்கான். ஆனா போரின் வந்துட்டா நண்பர்கள் உறவினர்கள்னு யாருமே கிடையாது. ஒருவேளை இளவரசி சாந்தினியை எதிர்த்து நம்ம போராடணும்னு வந்ததுன்னா கூட நாம போராடிதான் ஆகணும். யாரும் பின்வாங்க கூடாது. நாம எல்லாரும் சேர்ந்து இந்த போரை நடத்தணும். போருக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிங்க. சந்திர பூமியை நாம காப்பாத்தே ஆகணும். சந்திரபூமி சரி, ஒவ்வொருத்தர முன்னாடி வாங்க. நிலாவை சேர்ந்தவங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க. தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. நிலாவை சேர்ந்தவங்க உள்ள வந்துட்டாங்க. தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. தாக்குதல் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு. அவங்க மேல மேல தாக்கிக்கிட்டே இருக்காங்க. டிராகோவை பார்த்து பயப்படுங்க. டிராகோவை பார்த்து பயப்படுங்க. இத சொல்லி சொல்லி நான் களைச்சு போயிட்டேன்.
ஆனா அவங்களுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. சீக்கிரமா இங்க இருந்து போ, போய் கமாண்டர் ஜியை கூட்டிட்டு வா. இது உடனே போறேன். கமாண்டர் சி, கமாண்டர் சி, கமாண்டர் சி, கமாண்டர் சி, கமாண்டர் சி, கமாண்டர் சி, கமாண்டர் சி. நிலாவை சேர்ந்தவங்க உள்ள வந்துட்டாங்க. நிலாவை சேர்ந்தவங்க உள்ள வந்துட்டாங்க. தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. நிலாவை சேர்ந்தவங்க உள்ள வந்துட்டாங்க. தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. நான் தான் கமாண்டர் சி. நீங்க எல்லாருமே தைரியமான வீரர்கள். நீங்க தங்கியிருக்க இந்த நிலாவை காப்பாத்த அந்த டிராகோவை இங்க இருந்து வெளியேற்றியே ஆகணும். நாம எல்லாருமே ஒரே குறிக்கோளோட இருக்கணும். வாங்க தாக்கலாம். சாந்தனி, நீயா? எல்லாரும் நில்லுங்க. இங்க பாருங்க அரசரே, உங்ககிட்ட இது வரைக்கும் நிறைய தடவை சொல்லிட்டேன். டிராகோவை பார்த்து பயப்படுங்க. டிராகோவால உங்களுக்கு ஆபத்து. ஆனா இப்ப நேரம் நெருங்கிடுச்சு. டிராகோவை பார்த்து பயப்பட வேண்டியது எதுக்குன்னு சொல்ல போறேன். இன்னைக்கு கமாண்டர் ஜி உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பாங்க. இந்த டிராகோவை பார்த்து ஏன் பயப்படணும்னு உங்களுக்கு தெரியும். என்ன? எல்லாரும் எப்படி இவ்வளவு சின்னவங்களா மாறினாங்க? அச்சோ, இங்க என்ன நடக்குது? எல்லாரும் ஓடுங்க. ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. 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 என்ன நடக்குது? ஓடுங்க. அச்சோ, என்ன நடக்குதுங்க? எல்லாரும் எப்படி இவ்வளவு சின்னவங்களா ஆனாங்க? ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. வாங்க, இங்க இருந்து திரும்பி போயிடலாம். சாந்தினி, என்ன ஆச்சு உனக்கு? டாக்டர், அந்த ரேசால இவரோட மூளை பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி எல்லாத்தையும் மறந்துடுறாரு. ஆமா, நான் எதுக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்? அட்டாக் பண்ணணும். அரசே, என்ன பண்ண பாக்குறீங்க நீங்க? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் இந்த டாக்டர் நான் வரவழைச்சிருக்கேன். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இவருக்கு சீக்கிரமாவே குணமாயிடும். எல்லாருமே நான் சொல்றத கவனிங்க. நாம எல்லாரும் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். நமக்கு உதவி பண்றதுக்கு யார் தயாரா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால எல்லாரும் கடவுளை வேண்டிக்கோங்க, இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வரணும்னு. மகாராணி, நமக்கு யாரால உதவ முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்களோட பேர் என்னன்னு தெரியுமா? மோட்டு, அப்புறம் பத்லு. ஹலோ,
வணக்கம் மோட்டு, நான் நிலாவில இருந்து டீ பேசுறேன். ஹலோ, யாருங்க அது? நான் தான் மோட்டு பேசுறேன். கிண்டல் பண்றதுக்கெல்லாம் இது நேரம் கிடையாது. மரியாதையா யாருன்னு சொல்லுங்க. ஆஹா, இவன் டார்ச்சர் தாங்க முடியலையே. ஹலோ மோட்டு, போனை தயவு செஞ்சு டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்க. நான் நிலாவில இருந்து டீ பேசுறேன். எங்களுக்கு உங்க உதவி தேவைப்படுது. டேய், யாரா நீ? உனக்கு என்னடா பிரச்சனை? எதுக்காகடா என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு டீ வேணா நீ வந்து நேர்ல சொல்டா. சோம்பேறி, உனக்கு டீ காஃபி போட்டு தரதுக்கு நான் ஒண்ணு டீ கடை வச்சிருக்கல, தெரியுதா? வைடா போன. இப்ப எப்படி பண்ணுவான்னு பார்க்கலாம். பேய், பூதம், பத்ரம், இங்க வந்து பாடுறா. டேய், பேய்டா, பேய். லேசர் லைட்ல அடிக்குது. எல்லாருக்கும் வணக்கம். சாரி, திடீர்னு வந்து நான் உங்களை தொல்லை பண்ணிட்டேன். என்னோட பேர் டி. நான் நிலாவில வசிக்கிறவன். எனக்கு மோட்டு பத்லோட உதவி தேவைப்படுது. எங்களை பத்தி உனக்கு எப்படிடா தெரியும்? நான் என் சேட்டலைட் வழியா எப்பவுமே உங்க பூமியை தான் பார்த்துட்டு இருப்பேன். அடுத்தவங்களுக்கு நீங்க உதவி பண்றதை நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். ஆனா இப்ப நாங்க உனக்கு என்ன உதவி பண்ணணும்னு எதிர்பார்க்கற? இத பாருங்க மோட்டு பத்லு, டிராக்குன்ற ஒருத்தனால எங்க நிலாவுல சுத்தமா வெளிச்சமே இல்லாம போகுது. சரி, இந்த பூமியில பூகம்பம் வருது. இருக்கட்டும். ஃபுர்ஃபுரி நகருக்கு தான் அவனால மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அவனை மட்டும் நம்ம தடுக்கலனா இந்த ஃபுர்ஃபுரி நகரமே அழிஞ்சு போயிடும். ஏன்? அவனால இந்த புர்புரி நகருக்கு என்ன ஆபத்து? எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா அதுக்கு முதல்ல நீங்க நிலாவுக்கு வரணும். எங்களுக்கு உதவி பண்ணுங்க. நீங்களும் பாதுகாப்பா இருங்க. ஃபுர்ஃபுரி நகரை காப்பாத்தணும்னா நீங்க எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். ஓகே, நீ சொன்ன மாதிரியே உனக்கு உதவி பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். என்னடா பத்லு? ஆமா, தயார் தான். எங்க புர்புரி நகரை காப்பாத்துறதுக்காக நாங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவோம். தேங்க் யூ. நீங்க நிச்சயமா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒண்ணும் புரியலையே. ஓட்டோ மட்டும் எங்க போறாங்க? அட கடவுளே, நானும் புர்புரி நகருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னையும் கூட்டிட்டு போங்க. எங்களை விட்டு ஓடி போக முடியுமா? வாங்க சார், வாங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் எங்கேயும் வரல, என்ன விட்டு கடமையை செய்யணும். வாங்க சார். ஐயோ அப்பா, லேண்டிங், லேண்டிங். என் குப்பி. என்னடா நடக்குது இந்த ஊர்ல? நிக்கவே முடியல. நம்மளால இங்க ஒழுங்கா நிக்க கூட முடியலையாப்பா. நாம எப்படியாப்பா உதவி செய்ய போறோம்? என்ன ஜம்பிங் ஜம்பிங் விளையாட்டு மாதிரி இருக்கு? ஒன்று சொல்லவா, இதெல்லாம் கனவு மாதிரியே தோணுது. எப்படி திடீர்னு நாம நிலாவுக்கு வந்ததே புரியல. என்ன மோட்டோ? அப்பா, இது நடக்குது. என்ன பஞ்சு பஞ்சு அடிக்கிற ஓ மோட்டோ? சாரி, இந்த நிலாவுல சுத்தமா கிராவிட்டியே இல்ல. நான் இப்பவே உடனே ஆன்டி கிராவிட்டி ரேஸை வர வைக்கிறேன். பரவாயில்ல, இப்பதான் எல்லாமே ஸ்டெடியா நல்லா தெரியுது. சூப்பர். அடே மோட்டோ, சொன்னா புரிஞ்சுக்கிட்டா, நேரா நில்லுடா. மத்தவங்க ஏதாவது நினைக்க போறாங்க. சிங்கம் சார், நீங்களும் எந்திருங்க. உங்க கனவெல்லாம் நிறைவேற போகுது. கஜா கஜா, நான் மறுபடியும் பூமிக்கு போயிடுறையா. என்ன யாரா காப்பாத்துங்கப்பா. வீட்டுக்கு கூட்டு போங்க. எந்த இடப்பா இது? இவ்வளவு பேர் இருக்காங்க. சார், எல்லாரும் பல ஆங்கிள் இருக்காங்க சார். மகாராஜா, இவங்க 2 பேரும் தான் நான் சொன்ன மோட்டுவும் பத்லுவும். விடக்கூடாது. என்ன நடந்தாலும் இவங்களை விடக்கூடாது. அட்டாக் பண்ணுங்க, அட்டாக். இவங்களால தானே நமக்கு இவ்வளவு பிரச்சனையும் வந்தது. இவங்களை விடக்கூடாது. ஓடாதீங்க. அரசே, இவங்க தான் மோட்டுவும் பட்லுவும். நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறது அந்த டிராகோ தான், இவங்க இல்ல. ஓஹோ, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மோட்டு பத்லு. அந்த டிராகோ எங்க வாழ்க்கைய நரகமா மாத்திட்டான். உங்க பிஏ இருக்கார்ல மிஸ்டர் டி, அவர் வந்து உங்களை பத்தியும் ராஜகுமாரி சந்திரவை பத்தியும் எல்லா விஷயத்தையும் வெளாவரியா புட்டு வச்சுட்டாரு. யாராவது அரசருக்கு பாதாம் பருப்பெல்லாம் ஊட்டி விடுங்க. அது சாப்பிட்டா நிறைய ஞாபக சக்தி வருமா. பெரியவங்க எல்லாம் Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.